வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவன்மலைக்கு வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் வந்து ஒயரிங் பண்ண வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு சர்வீஸ் செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ் அந்த மீட்டர் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் 10 அடியில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பைப்பு 3/4 இன்ச் பைப் ஒன்று வாங்கியிருக்கோம். எதனால் 3/4 இன்ச் பைப் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போடுற ஒயர் வந்து 320 ஒயர் தான். ஸோ அதுக்கு வந்து GI 3/4 இன்ச் பைப்பே போதும். நம்ம 720 போடுற மாதிரி இருந்தால் தான் 1 இன்ச் பைப்பு தேவைப்படும். நம்ம 320 போடுறோம் அப்படிங்கிறனால மொத்தமாக 2 ஒயர் தான் வரும். சிங்கிள் ஃபேஸ் அப்படிங்கிறனால நமக்கு அதுவே போதுமானது. ஏன்னா வீடு பார்த்தீங்க அப்படின்னா பெருசு கிடையாது. ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, 2 பெட்ரூம் தான். அதுவும் சின்ன வீடு தான். ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ லோடு வந்து தேவைப்படாது. ஸோ நம்ம அதனால வந்து 320 போட்டுக்கலாம். இதுக்கு 5 ரீல் வாங்கியிருக்கோம். 230ல் 16 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் 40 மில்லி ஆம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ELCP ஒன்று வாங்கியிருக்கோம். அதாவது RCCP ஒன்று வாங்கியிருக்கோம். இது போக 320 ஒயரு 50 மீட்ரு ஸ்டே கம்பி பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிலோ. அப்புறம் அந்த ஒயரில் கோர்த்து கட்டுறதுக்கு அந்த ரீல்ஸுக்கு உண்டான DC கம்பி ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தோம். காலையில் நேரமாக வந்து வெயிலுக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிடலான்னு தான் நினச்சோம். பட் மெட்டீரியலாக வாங்கிட்டு வரக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவே 10 மணி ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் ஆச்சு. எல்லா வேலையும் க்ளீனாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ரிலீஸ் பண்ண வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிடாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் வேலை தப்பு இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். வேறு என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். 3/4 இன்ச் சர்வீஸ் பைப்பில் ஒயர்லாம் கோர்த்து அந்த பீங்கான்ட்ரியில் வச்சு கட்டியாச்சு. ஸ்டே கம்மியும் பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ரீல்ஸ் மட்டும் கோர்த்துட்டு ஒவ்வொரு ரீல்ஸும் தனித்தனியாக நகராத அளவுக்கு அந்த பக்கம் இருந்து போகாத அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கட்டி வச்சா சரி. இப்போ ஒரு 15 ரீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே கோர்த்து வச்சாச்சு. இப்போ அது எல்லாமே தனித்தனியாக ஒரு 2 அடிக்கு இல்லை 3 அடிக்கு ஒன்று கேப் விட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரீல்ஸில் DC கம்பி வந்து நம்ம கட்டுறோம். DC கம்பி பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் முறுக்கணும். ஏன்னா அப்படியே விட்டு முறுக்கிட்டு அப்படின்னா நாளைக்கு காலப்போக்கில் காற்று ஆடும்போது ரீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிழக்கையும் மேக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் அங்கேயும் நகர்றக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நகரக்கூடாது அப்படின்னா ரீல்ஸில் கட்டுற DC கம்பியை வந்து ஆப்போசிட்டில் கட்டி முறுக்கி விட்டிங்க அப்படின்னா ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும், நகராது. அடுத்து நம்ம எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் பாக்ஸ் வந்து கரெக்டாக மீட்ரு பார்த்தா ரீடிங் தெரிகிற அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து பாக்ஸை வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு ட்ரில் போட்டு கட்டைக்குச்சியெல்லாம் வச்சு அடிச்சுட்டு நம்ம வந்து கோச்ச ஸ்க்ரூ வந்து அடிக்க போகிறோம். கோச்ச ஸ்க்ரூ பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிட்டா கொஞ்சம் வாசர் போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா பாக்ஸை வந்து நம்ம வந்து கழட்ட முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அப்படி இல்லை கோச்ச ஸ்க்ரூ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வாஷ் பேசன் போல்டு கூட போட்டு டைட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேனர் போட்டு கழட்டிக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். நம்ம அந்த கோச்ச ஸ்க்ரூயும் ஸ்பேனர் போட்டு கழட்டிக்கா. அதே மாதிரி வாஷ் பேசன் போல்ட்டு போட்டாலும் நம்ம ஸ்பேனர் போட்டு கழட்டிக்க முடியும். ஸோ அடுத்து பைப் எடுத்து நிறுத்திட்டு பெண்டு போட்டு டைட் பண்ணிட்டு நம்ம கிளாம்ப் வச்சா போதும். இதே 1.25 பைப்பு 2 இன்ச்சு பைப்பு இல்லை 2 இன்ச்சுக்கெலாம் மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல யூனியன் போடுவோம். ஸோ 3/4 இன்ச்சு அப்படிங்கிறனால நமக்கு யூனியன் தேவையில்லை. ஸோ 3/4 இன்ச்சு பைப்பே போட்டு யூனியன் போட்டு விட்டாச்சு. அடுத்து உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் அந்த மீட்ரு மாட்டுறதுக்கு அந்த போர்டில் வந்து ஒயரில் கனெக்ஷன் நம்ம எடுத்து வச்சிட்டோம். மீட்டர் வந்து நம்ம மாட்ட முடியாது, EBயிலிருந்து வருவாங்க, அவங்க வந்து மாட்டிப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒயரை மட்டும் கனெக்ஷன் கொடுத்து வச்சுட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபியூஸ் கேரியர் கனெக்ஷனு, அப்புறம் ELCP கனெக்ஷனு, RCCP கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து வச்சிடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மீட்டரில் வந்து இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்து மீட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து நியூட்ரலில் வந்து டேரெக்டாக RCCPயில் கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மீட்டர்லேருந்து எடுக்கிற ஃபேஸ் ஒயர் பார்த்து ஃபியூஸுக்கு வந்து ஃபியூஸிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா RCCPக்கு வரும். ஸோ RCCPயில் கொடுத்துட்டு மேலிருந்து நம்ம அவுட்புட்டு வீட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து அவுட்புட் வந்து எடுக்க போகிறதில்ல. EBயிலிருந்து வந்து லைன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவுட்புட் எடுப்போம். இப்போதைக்கு எல்லாத்தையும் மாட்டி நம்ம வச்சுக்கலாம். EBயில் வந்து லைன் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம லைன் கொடுத்து வீட்டுக்கு செக் பண்ணிக்கலாம். சும்மா ஃபீஸ் கேரியரில் போட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் EBயிலிருந்து வந்தாங்க அப்படின்னா ஆன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஒர்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற ஒயரை வந்து ஸ்டே கம்பி போட்டு இழுத்து கட்டினா மட்டும் வேலை முடிஞ்சு. அதாவது போஸ்ட் கம்பத்துக்கு வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுத்து கட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுத்து கட்டணும். பார்த்திங்க அப்படின்னா இழுத்து எல்லாம் கட்டி வச்சாச்சு. நாளைக்கு EBயில் லைன்மேன் வந்தாங்க அப்படின்னா மேலே இழுத்து கட்டிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம போய் செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகேவா அப்படிங்கிறத பார்த்தா மட்டும் போதும். ஒர்க் ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.